என்னண்ணே டிஜிபி ஆஃபீஸர்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்குது. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமாண்ணே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்த்தா யோசிக்க வேணாமா? சரி, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு புது ஆள் வந்தா இன்னும் நிறைய மக்கள் அரசியல் வரையப்படுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் மேல இருந்துச்சுன்னு. ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. நீ கூட அந்த ஸ்டார்டம வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு. நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா. நான் இறங்கி நின்று அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐம் வெயிட்டிங். நான் வரேனே. பழக்கப்படி நான் என்ன பண்ணுவேன்? ராங் பண்ணாத. என் கையில ராங் காட்டுன எல்லாம் ராங்கா மூடும். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். சோறு வைப்ப, அதனால அப்படிலாம் பேசாத. பிஜேபி இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பிஜேபி தான் டிவிகே, டிவிகே தான் பிஜேபி. அண்ணா வந்து பி டீம்லாம் இல்ல, ஏ டீம் அண்ணன் தான். கிட்னி திருட்டு இஸ் ஈக்குவல் டு ஜூலி, ஜூலி இஸ் ஈக்குவல் டு கிட்னி திருட்டு. கிட்னி திருட்டு வேற, ஜூலி வேற இல்ல. கிட்னி திருட்டுனாலே அது ஜூலி தான். இன்னொன்னு, அவ A2 எல்லாம் கிடையாது, A1 அவ தான். விச்சுவல் வாரியர்ஸ் அவளை டேக் பண்ணி கமாண்ட்ல கழுவி கழுவி ஊத்துங்க. பெரிய மெண்டலா இருக்கும் போட்டிருக்கு. சித்திரவதை. இந்த பிள்ளை நாடகத்தை பாருங்க. அண்ணே, பெரம்பூர் மீட்டிங்ல ஏதோ சர்க்காரை ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க போல இருக்குது. அண்ணே, முதல்ல ஒழிக்க வேண்டிய சர்க்காரே பாசிச ஒன்றிய சர்க்காரும், அதுக்கு விலக்கு போன உங்களையும் தானே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ போட்டுருக்கோம். இந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கொலை மிரட்டல்கள், அவதூறுகள், இதுக்கெல்லாம் கவுண்டர் ரியாக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்களை அடிக்கிறதுக்கு என்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குண்ணே. அதுக்கு மேல ஏட்டா சொல்ல மாட்டேங்கிற. அண்ணே சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. ஓம் காளி பத்திரகாளி, இந்த எல்லச்சனோட ஜூலி காளி, மூடிக்கிட்டு போடி. என்ன என்னால முடியலலே. ஏறல. ஜூலி எங்க போன? விஜய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாது. இனிமேட்டு விஜய பத்தி பேசினா என் கால இருக்க செருப்பு எடுத்து அடிப்பேன். எங்க கட்சி தான் ஜெயிக்கும், நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். நீ எல்லாம் பேசுறதுக்கு லாய்க்கே கிடையாது. ஓடிடு. அது ஜாப்ல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. உங்களை மிரட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, அப்புறம் வேற என்ன பண்றாங்க? என்ன வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, கடிக்கிறாங்களா? யார் கடிச்சா? எங்க கடிச்சாங்க? அதை வச்சுதான் என்ன மிரட்டிட்டும் இருக்காங்க. அதை வச்சு மிரட்டுறாங்களா? சொல்ல முடியாத இடத்துல கடிச்சிட்டாங்களோ? நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன். இல்லைன்னா ஸ்டாலின் அங்கிள் கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு, இல்ல தப்பாலாம் இல்ல, போட்டோ எடுப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். வேணா பாருங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணுன்றது அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நாக்கு யாருக்காக நடனம் ஆடுது, அவங்க லூசா இல்ல கிறுக்கா இல்ல பைத்தியமா அப்படின்றத பார்த்துதான் இருக்கு. என்ன ஜூலி, 200 500? வாவ், ஏ, நன்றி, வணக்கம். என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசுப்படாதவன். விஜயண்ணா, 50 500 ஆக்கிடாதீங்க. என்ன பாக்கணும்னா நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லனா வீட்டுல இருப்பேன். கிட்டி திருடி. நானே இங்க மண்டை வெறி பிடிச்சு போய் இருக்கேன். சவகாசமா பிஸ்கெட் சாப்பிடுறா. நான் ஏண்டி சாப்பிடுறேன்? ஜூலிக்கு வாங்கினேன்டி. மாடு செவடா நீ பண்ணி என்ன கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க? இப்ப பாரு அவன. ஜூலி ஓடிடுச்சு. எல்லாம் நீ எங்க போனாலும் இவ்வளவு மாட்டேங்கிட்டே. உன்னை இன்னைக்கு அந்த ஜூலி இல்ல, பிரச்சாரம் கட்டுனீங்கறானே அந்த அந்த ஜூலி வாங்க. ஏய், அவளா பேச கூடாது. அவளா பேசினா
ஸ்டாலின் பாபா கோச்சுப்பாரு. அப்ப நம்ம பாபாக்கு நான் பதில் சொல்றது. எல்லாரும் இந்த மாதிரி 5 ரூபாய் பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட் வாங்கி வச்சுக்க வரும்போதே வந்து போடணும். ஏய் ஸ்டாலின் பாபா நல்லா பெத்தையா போட்டிருப்பாரு போல. சும்மா இருங்கப்பா. வெத்த நிலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டதா அர்த்தமா? சாரி, பெரிய பெரிய பிஸ்கெட்லாம் போட்டிருப்பாரு போல. எழுந்தா சும்மா பிரச்சாரம் பண்ற, அத பண்றேன் இத பண்றேன். ஓரம் போ. உன்னால ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஒரு ஆளவே நீ எங்க வேணாலும் பிரச்சனை பண்ணு, பிரச்சாரம் பண்ணு, எதனா பண்ணு. உன்னால பேச்சு கூட அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம். என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஹாய்ண்ணா ஜூலி, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஐயோ இம்சை இன்னும் முடியலையா? ஆரம்பிச்சிட்டியா? அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டுபாகூர் இன்னொன்னு டுபாகூர் வேலையதான் பாத்துக்கிட்டு இருக்கியா? அதாவது நீ என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அறிவு வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே குறைவா இருக்குன்ட்டுன்னு அப்பப்ப நீயே நிரூபிச்சுக்கிற. புரியுதா? அப்பப்ப அதை நீயே நிரூபிச்சுக்கிற. ஓகே, ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றதும் அதை சீரியஸா சொல்றதுக்கும் அதை கூட ஒரு டிஃபரன்ஷியல் தெரியாம நீ இந்த சோசியல் மீடியால வீடியோ போட்ட பத்தியா? ஏன் இப்படி லெட்டர் கொண்டு வந்து என்னையே இப்படி அடிக்கிறீங்களே? குடுக்க சொன்ன எங்க அண்ணன் என்னையா பண்ணுவீங்க? அங்கதான் நீ இருக்க, சரியா? அப்படியே மனுஷன் செட்லாம் வந்துடாத. நான் உன்னை வச்சிருக்கேன், ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்டேன். உன்னை துரத்தி முட்டி எங்க வீசும்னு தெரியாது, யாருக்கிட்ட வேணாலும் மோது. ஆனா ஆளை பார்த்து மோத, வாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோ. அந்த இடத்தை விட்டு அவனால எந்திரிக்க முடியாது. தைரியமா இருக்க சம்பந்தி. ஓம் காளி பத்திரகாளி, இந்த எல்லச்செல்லோட ஜூலி காளி மூடிக்கிட்டு போடி. அந்த நீலி இருக்குல்ல, ஜூலி இருக்காங்கல்ல, கிட்னி திருடுற கும்பலோட இவங்க கனெக்ஷன் வச்சிருக்காங்களாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்களாம். அப்ப இவங்களும் திருடி இருக்க மாட்டாங்களா? ஏன் இவங்களும் கிட்னி திருடுற கும்பல் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்லல, ஸ்கிரீன்ல காமிக்கிற பாருங்க. அந்த சகோதரர் தென்னந்தெளிவா ப்ரூஃபோட வாய்ஸ் ரெக்கார்டோட தெளிவா சொல்லிருக்காரு. கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீ கிட்னி திருடுற கும்பலா? தெரியுதுல. என்ன ஜூலி, விச்சுவல் வாரியர்ஸ் உன்னை வெச்சு செய்யறாங்க போலயே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பிக் பாஸ்ல இருந்து வெளியில கிட்னி எல்லாம் வித்து நிறைய காசு சம்பாரிச்சுட்டு, மூஞ்சில இன்ஜெக்ஷன் போட்டு வெள்ளையாயிட்டு, லிப் ஃபில்லிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேசினா உன் வாயில இருந்து உண்மை வரும் நாங்க நம்புவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எப்பயுமே பொய்க்காரிதான். அப்புறம் இன்னொரு மேட்ரு, அந்த கிட்னி வித்த காசெல்லாம் என்னதாமா பண்ண? ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு லிப் ஃபில்லிங்னோட அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. காசு செலவு பண்ணி லிப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே. காசை மிச்சம் பண்ணணும்னு புருஷனை விட்டு வாயிலேயே குத்த சொன்னியா? அவன் வேற அவன் ஏடா கூடமா குத்தி விட்டான் போல. வாய் ஒரு சைடு வாங்கிட்டு இருக்குது உனக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பாருப்போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஜூலி, என்ன படம் பெரிய படமா இருக்கு? ஏற்கனவே ஓட்டின படம்லாம் பத்தலையா? இன்னும் பெரிய ஸ்கிரீனா போட சொல்லியிருக்காங்களோ? எவ்வளவு பெரிய ஸ்கிரீனா இருந்தாலும் சரி கிழிச்சிருவோம். யாருக்கு மைனர் மூளை? இருக்கிறவங்களுக்கு மைனர் மூளையா? எப்படி? நாங்க நர்சிங் படிச்சிருக்கோம் சொல்லி லைட்டா கத்தி வெட்டி ரத்தம் வந்ததுக்கு மயக்கம் மட்டும் விழுந்தீங்களே நர்சம்மா, அந்த மாதிரி நினைச்சீங்களா மைனர் மூளை? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. படம் போடலாம், ஆனா இந்த லெவலுக்கு போடுவீங்க நாங்க எதிர்பார்க்கல. போடு போடு, எவ்வளவு போட முடியுமோ உன்னையால போடு. வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டு கடைசியில வாய கொடுத்து டேஷ புண்ணாக்குறதுக்குனே நீ வாய கொடுக்க, சரியா? எங்கேயோ நீ இடிக்காங்க குத்துறாங்க, ஓகே. நீ வேற எதுக்கோ பிளான் போடுற, பக்காவா போடுற. ஆனா நீ என்ன பிளான் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. எதுக்காக? வடிவேல் சார் சொன்ன மாதிரி அம்மன் ஜல்லிக்கு ஜூலி பிரயோஜனமே கிடையாது, சரியா? ஓட்டு உருட்டு. ஜூலி அவங்காவ திருடி வித்தவ, அவளை பேசுறீங்க, அசிங்கமா இல்ல இது அந்த கேள்வி? அது கேட்க அதுவே இல்லைங்க. அவள் எல்லாம் எங்க அண்ணன் பத்தி பேச
அருகதையே கிடையாது. அவ பணத்தை வாங்கிக்கணும், பெட்டி பெட்டி எல்லாம் பேசக்கூடாதுங்க. நான் ஒண்ணுமே வாங்கல, இந்த வாட்டர் பாட்டில் தவிர. போதுமா? எங்க அண்ணனை பேச விட்டா உதவியே இல்லாதவ, பெட்டியை வாங்கிக்கணும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறவெல்லாம் பேசக்கூடாதுங்க. அவளை யாருங்க நான் கேக்குறேன்? ஜூலி யாரு நான் கேக்குறேன். ஆக்சுவலாக எனக்கு புரியல, எனக்கு கோவம் தான் வருது. எதுக்கு அழகான ஒரு ஜீவனை போய் ஒரு கேடு கெட்ட ஒரு அசிங்கமான ஒரு அருவறுப்பு தக்க ஒரு நபரோட கம்பேர் பண்ணுறீங்க? நாய்கள் எவ்வளோ நன்றி உள்ளது, நாய் வந்து ஒரு அழகான ஒரு ஜீவன், நன்றி உள்ள ஒரு ஜீவனுங்க. அதை போய் அந்த ஜூலி கூட கம்பேர் பண்ணி வீடியோஸ் பண்ணுறீங்களே. இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. ஸோ ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலப்படுறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபூல் இன் த வேர்ல்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்ம ஜூலி அக்கா. ரமணா, ராசு வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துரு. அதவன்னா அவங்க அம்மா வந்து ஜாதி பிரச்சனையால் இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் அதுக்கு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, சரியா? அண்ட் அங்கே பாட்டில் வீசப்பட்டு பெண்கள் அதனால் அடிபட்டிருக்காங்க. அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃப் பார்த்து போலீஸ் வந்து அந்த 2 நபர்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீ வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டுக்காக பண்ண விஷயம்னு சொல்ல முடியும்? பெரம்பூருக்கு வரேன்னு சொன்னேன், அங்கே நீ வரவே இல்லை. ஐயா, என்னையா தனியாவா போறீங்க? மோசமான ஏரியா, 9 to 10 ராவுகாலம் வேற. நீ வந்து இப்படி ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசுறதுக்கு பதிலாக